அன்புடையீர் வணக்கம். அதிகாரம் 5 குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதக ஆகமங்களின் இரகசியத்தை அருளிய தலம். உலகிலேயே முதல் முறையாக தோன்றிய சிவத்தலம். மரகத நடராஜர் வீற்றிருக்கும் தலம். ராவணனின் மனைவி மண்டோதரி வழிபட்டதாக நம்பப்படும் சிவத்தலம். சிவபெருமான் வலைவீசி மீன் பிடித்து திருவிளையாடல் நடத்திய தலம். பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட தலம். தாழம்பூவை வைத்து வழிபடும் சிவத்தலம். மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்லாடல் மூலம் இச்சிவத்தலத்தின் புராதனத்தை அறியலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்திரகோச மங்கை தலமே அச்சிவத்தலமாகும். இறைவன் மங்களேஸ்வரர், இறைவி மங்களாம்பிகை. தலவிருட்சம் இலந்தை, தீர்த்தம் அக்னி தீர்த்தம். மாணிக்க வாசகர், வேதவியாசர், காக புஜண்டரிஷி, மிருகண்ட மகரிஷி என எண்ணற்றோர் வழிபட்ட சிவத்தலம். உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவி. இறைவன் வேதக ஆகமங்களின் இரகசியங்களை உபதேசித்ததால் இத்தலம் உத்திரகோச மங்கை என பெயர் பெற்றது. திருவாசகத்தில் இத்தலத்தை 38 இடங்களில் மாணிக்க வாசகர் புகழ்ந்து பாடியுள்ளார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இத்தலமானது பாண்டிய மன்னர் காலத்தில் மிகவும் வளர்ச்சி பெற்றதாகவும் பின்னர் ராமநாதபுர சேதுபதி மன்னர்களால் விரிவாக்கப்பட்டதாகவும் இங்குள்ள மரகத நடராஜர் விக்கிரகம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்குகிறது. மார்கழி மாத ஆருத்ர விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மரகத நடராஜர் சந்தன காப்பில் ஆண்டு முழுவதும் காட்சி அளிக்கிறார். திருவாதிரை திருநாளுக்கு முந்தைய தினம் சந்தன காப்பு களையப்பட்டு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் நடராஜருக்கு 32 வகையான அபிஷேக பொருட்கள் மூலம் அபிஷேகங்கள் நடைபெறும். மீண்டும் சாத்தப்படும் சந்தன காப்பானது அடுத்த திருவாதிரை திருநாள் வரை இருக்கும். சந்தனக்காப்பு இல்லாத அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளும் மரகத நடராஜரை தரிசிக்க வேண்டுமென்றால் நாம் திருவாதிரை திருநாளுக்கு முந்தைய நாள் இக்கோவிலுக்கு செல்ல வேண்டும். தினமும் மதியம் 12:45 மணியளவில் மரகதலிங்கத்திற்கும் ஸ்படிகலிங்கத்திற்கும் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகின்றன. இதில் மரகதலிங்கமானது மரகத நடராஜரையும் ஸ்படிகலிங்கமானது மூலவரான மங்களநாதரையும் குறிக்கும். உத்திரகோச மங்கை திருக்கோவிலானது மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராமநாதபுரத்தை அடைவதற்கு 10 கிலோமீட்டர் முன்பாக செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 7 கிலோமீட்டர் சென்றால் இத்திருத்தலத்தை அடையலாம். மங்களநாதரை வழிபட்டு நாமும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோமாக. நன்றி, வணக்கம்.